ஹாய் ஹலோ வெல்கம் டு மர்ம கடல்புறா கேம்ஸ். இது சீரீஸ் 3 ஆர் பார்ட் 3 ஆஃப் த ஆர் எபிசோட் 3 என்ன வேணால் வச்சுக்கலாம். லாஸ்ட் டைம் என்னென்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்துட்டு லைக் பிளாட்ஃபார்ம் செட் பண்ணோம், பிக்கப்ஸ் பண்ணோம், டெத் பண்ணோம், எனிமீஸ் பண்ணோம். இது 4 பண்ணோம். இதில் இப்போ அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம், இதுதான் நெக்ஸ்ட் திங். டெத்தும் எனிமீஸும் இன்னும் கவர் பண்ணல. ஸோ இந்த பர்டிகுலர் எபிசோடில் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் டெத் அண்ட் எனிமீஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பிளேயர் டெத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகே, இது வரைக்கும் நம்ம பிளாட்ஃபார்ம் எப்படி பில்ட் பண்ணிட்டு இருந்தோம், நம்ம கேம் இன்ஜின் ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? ஸோ ஓகே, இந்த வீடியோவை யாராவது புதுசாக லேண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு 2 வீடியோஸ் போட்டிருப்பேன், அதை போய் தயவுசெய்து பாருங்கள். அப்போ தான் இந்த கான்டெக்ஸ்ட் என்னென்னு புரியும். ஸோ இதில் வந்துட்டு இப்போ நம்ம கட் அவுட்டில் எப்படி பிளேயரை ஓப்பன் பண்ணுறோன்னு பார்த்தோம். இப்போ நான் பண்ணுற கேம் வந்துட்டு 2D பிளாட்ஃபார்மர். 2D பிளாட்ஃபார்மர் கிளிக் பண்ணால் நம்ம கேம் என்ன பண்ணி வச்சுருக்கோம் பார்ப்போமா. இவ்வளோ வேர்ல்டு பில்ட் பண்ணி வச்சுருக்கோம். லாஸ்ட் டைம் வந்துட்டு பிளாட்ஃபார்ம் பண்ணோம். பிளாட்ஃபார்மில் ஒன் வே கொலிஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். காயின்ஸில் கலெக்டபிள் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். காயின்ஸை எப்படி மறைய வைக்கிறதுன்னு பார்த்தோம். இதெல்லாம் பார்த்தோம். இந்த பிளாட்ஃபார்மை எப்படி அனிமேஷன் பிளேயர் வச்சு மூவ் பண்ணணுன்றது பார்த்தோம். நோடுன்றதை இன்ட்ரடியூஸ் பண்ணி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணவங்க எப்படி பண்ணலான்னு சொன்னேன். பிளாட்ஃபார்முக்கும் அதே சொன்னேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு புதுசாக ஒரு சீன் க்ரியேட் பண்ண போகிறோம். பேசிக்காக அந்த ஸ்க்ரீன் என்னென்னா, பிளேயரை வந்து கேம்லேருந்து க்யூ ஃப்ரீ பண்ணுறது, அதாவது கேம்லேருந்து எடுக்கிறது. எப்படி காயின்ஸை கலெக்ட் பண்ணணும் நம்ம க்யூ ஃப்ரீ பண்ணோமோ அதே மாதிரி பிளேயரை க்யூ ஃப்ரீ பண்ணணும். ஸோ இப்போ எனக்கு அதுக்கு என்ன தேவை, புதுசாக ஒரு சீன் க்ரியேட் பண்ணலாம். சீன் க்ரியேட் பண்ண இங்கே இருக்க ப்ளஸ் ஐக்கானை ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன நோட் செலக்ட் பண்ண போகிறோன்னா ஸ்டாட்டிக் பாடி 2D பண்ணிவிட்டு சேவ் இருங்கப்பா. அதை ஃபஸ்ட்டு வந்து கில் ஜோன் வச்சுப்போமா. இதுக்கு வந்து பேர் வந்து கில் ஜோன். இந்த கில் ஜோன் வந்துட்டு சேவ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். கில் ஜோனை சேவ் பண்ணியாச்சு. சேவ் பண்ண கில் ஜோனை வழக்கம் போல் ஒரு வார்னிங் காமிக்குது. என்ன வார்னிங் இங்கே காமிக்குது? கொலிஷன் ஷேப் 2D வார்னிங் காமிக்குது. கொலிஷன் ஷேப் 2D வார்னிங் காமிக்குதுன்னா அப்போ நம்ம என்ன ஆட் பண்ணோம், கொலிஷன் ஷேப் 2D தான் ஆட் பண்ண போகிறோம். கொலிஷன் ஷேப் 2D ஆக்சுவலாக கொலிஷன் ஷேப் 2D இங்கே ஆட் பண்ண வேணாம். இதை டெலீட் பண்ணிவிட்டு இங்கேயே இருக்கட்டும், கில் ஜோன் இப்படியே இருக்கட்டும். நான் என்ன பண்ணுறேன், இந்த சீனை வந்துட்டு கேம்குள்ளே எடுத்துகிட்டு வர போகிறேன். ஆஹா, ஒரு தப்பு பண்ணியிருக்கோம். கில் ஜோனை பார்த்தீங்களா, கோடை வந்துட்டு உள்ளே போடாமல் வெளியே பண்ணியிருக்கோம். இப்போ கோடை வந்து ட்ராக் பண்ணி இங்கே உள்ளே போட்டுட்டேன். சேவ் பண்ணிவிட்டு கில் ஜோனை வந்துட்டு கேம்குள்ளே இங்கே கொண்டு வர போனேன். கில் ஜோன் இப்படி வந்துருச்சு. ஆனால் இதுக்கு பெருசாக எதுவுமே ஒரு ஷேப் இல்லை. ஷேப்பை வந்துட்டு நான் இங்கே தான் ஆட் பண்ண போகிறேன். இங்கே வந்துட்டு கொலிஷன் ஷேப் 2D கொடுத்து கொலிஷன் ஷேப் 2Dயை வந்துட்டு ரேவா நியூ வேர்ல்ட் பவுண்ட்ரி ரே பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஜூம் பண்ணிவிட்டு அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன். எஸ் அழுத்துனா ஸ்கேலு, எஸ் அழுத்தி ஷிஃப்ட் அழுத்தி அந்த ரெட்டை ஒண்டி இன்க்ரீஸ் பண்ணுறேன். பேசிக்காக ரெட் ஒண்டி இன்க்ரீஸ் பண்ணலாம், கொஞ்சம் க்ரீனையும் இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் பவுண்ட்ரி இதுவாகிடுச்சு. இப்போ இந்த பள்ளத்தில் வந்து விழுந்தால் பிளேயர் வந்துட்டு டை ஆறானா இல்லையான்றது பார்க்கணும். இதுக்கு நம்மளுக்கு பேசிக்காக ஒரு இன்ட்ராக்ஷன் நடக்கணும். அதாவது வந்துட்டு லாஸ்ட் இதுலேயே பார்த்துருந்தோம், டக்குட்டாக ஓப்பன் ஆகலை. லாஸ்ட் இதில் என்ன பார்த்துருந்தோம், 2 டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு இன்ட்ராக்ட் பண்ணுச்சுன்னா அதை கேப்சர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஸ்கிரிப்ட் தேவை. அப்போது இங்கே நம்மளுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கில் ஜோன் இப்படி இருக்குது. நம்மளோட அட்டகத்தி வீரை வந்துட்டு இப்படி வந்துட்டு
ஓகேவா? இப்படி இருக்க வீரை வந்துட்டு என்னடா ஆச்சு? ஃபர்ஸ்ட் டைம் ஏதோ ஆச்சு. ஓகே, இப்படி இந்த ஏரியாவை கிராஸ் பண்ணி கீழே இறங்கும் போது இந்த ஏரியாவில் இருக்கிறது ஒரு சிக்னலை எமிட் பண்ணும், அதாவது பாடி என்டர் சிக்னலை எமிட் பண்ணும். அப்போது நான் என்ன பண்ணணும், கோடு வந்துட்டு எழுதணும். கோடு யாருக்கு எழுதணும்னு யோசிச்சிங்கன்னா, கொலிஷன் ஷேப்புக்கு எழுதணுமா கில் ஜோனுக்கு எழுதணும் யோசிச்சிங்கன்னா கில் ஜோனுக்கு தான் எழுதணும். ஃபஸ்ட்டு கில் ஜோனை சேவ் பண்ணிவிட்டு கில் ஜோனில் ஸ்கிரிப்ட் எழுதுவோம். ஓகேவா? சீன்ஸில் இல்லை. ஸோ ப்ரௌஸ் இங்கே கொடுத்து ஸ்கிரிப்ட்ஸில் தான் வைக்க போகணும். ஸ்கிரிப்ட்ஸுக்கு எப்படி போகணும், சீனில் இருந்ததுன்னா பேக் போகிறதுக்கு இப்படி பேக் போயிட்டு ஸ்கிரிப்ட்ஸில் கொடுத்து ஓப்பன் கொடுத்து க்ரியேட் கொடுத்தா கீழே இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நான் நோடை கிளிக் பண்ணுறேன், எம்டி நோடாக இருக்குது. சரி, திருப்பி கிளிக் பண்ணிவிட்டு நோடை கிளிக் பண்ணால் வந்துடுச்சு. இங்கே ஆன் பாடி என்டர்ட் வரலை. இதுக்குள்ளேவா ஏரியா ஷிஃப்ட் ஓடி போடணும்? இல்லையே, ஏதோ இருக்குது. இதை வச்சுட்டு ஏதோ தப்பாகுது. பொல்யூஷன் ஷேப் 2Dக்கு ஆன் மவுஸ் எக்ஸிட்டட், ஆன் பாடி என்டர்ட் எதுவுமே வரலையே, ஆன் ஏரியா என்டர்டுமே எதுவும் வரலையே. பிளேயருக்கு சிக்னல்ஸ் கரெக்டாக தான் வரும், ஒர்க் ஆகுதா? காயினு இதோ இப்போ காயினை கிளிக் பண்ணால் ஆன் ஏரியா 2D. ஓகே, அப்போ ஏரியா 2D கொடுத்தாதான் ஒர்க் ஆகுமா? ஸ்டாட்டிக் பாடி கொடுத்தது தான் தப்பு. ஆன் மவுஸ் என்டர்ட் ஒரு ரிஜிட் பாடி இருக்கிறதுனால. ஸோ ஏரியா 2D இல்லை வேறு என்ன நோடு இருக்குது பார்ப்போமா? இல்லை வேறு என்ன நோட் ட்ரை பண்ணலான்னு பார்ப்போம். நோட் 2D ஸ்டாட்டிக் பாடிக்கு ரிமூவ் பண்ணிட்டு நோட் 2D, நோட் 2Dயில் ஸ்டாட்டிக் பாடி இருக்குது. வேறு என்ன இருக்குது? ஏரியா 2D வந்துட்டு பொல்யூஷன் ஆப்ஜெக்டில் வருது, பொல்யூஷன் ஷேப் 2D. ஸோ பொல்யூஷன் ஷேப் 2Dயை வச்சு பார்ப்போம். பொல்யூஷன் ஷேப் 2D அதில் வந்துட்டு சர்ச்சபிள் ஆப்ஜெக்ட்ஸே இல்லை. பேக் எழுதிட்டு நோட்லாம் வேணாம், நோட் 2D வேணும். நோட் 2D கிளிக் பண்ணால் நோட் 2Dயில் மொத்தம் இருக்குது. பேரண்ட் இதில் வந்துட்டு பொல்யூஷன் ஆப்ஜெக்ட் 2Dயில் வந்து ஃபிசிக்ஸ் பாடி 2Dயில் 3 இருக்குது. ரிஜிட் பாடி 2D, ஏரியா 2D. ஃபிசிக்ஸ் இல்லாமல் இதுக்கு எனக்கு ஃபிசிக்ஸ் தேவையில்லை. நல்லா யோசிச்சிங்கன்னா இந்த பர்டிகுலர் இதுக்கு எனக்கு ஃபிசிக்ஸ் தேவையில்லை. அப்போ நான் இதை தான் செலக்ட் பண்ணணும். சேஞ்ச் கொடுத்தா ஃபிசிக்ஸ் சேவ் ஆகிடுச்சு. சேவ் பண்ணோன்னே இப்போ பார்த்தீங்கன்னா ஆன் ஏரியா என்டர்ட் வரும். தட் வாஸ் ஒன் மிஸ்டேக். ஸ்டாட்டிக் பாடி க்ரியேட் பண்ணாமல் ஏரியா 2D வந்துட்டு ஏரியா 2Dனோட செலக்ட் பண்ணணும். இப்போ வந்துட்டு ஆன் பாடி என்டர்ட் பிளேயர், ஏன்னா பாடி டைப்னால ஆன் பாடி என்டர்டில் வந்துட்டு கனெக்ட் கொடுத்தோன்னா இங்கே ஃபங்க்ஷன் வந்துச்சா. பிரிண்ட்டு வழக்கம் போல் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போடுவோம். பிரிண்ட்டு பிளேயர் டைட். இதுவும் பிளேயருக்கு எங்கே பார்க்கணும், பிளேயரோட மாஸ்கிங் வந்து லேயர் பொசிஷன் வந்து எங்கே வச்சுருக்கோம், கொல்யூஷன் லேயர் பொசிஷன் செகண்டில் லே பண்ணியிருக்கோம். அதனால் லாஸ்ட் இதில் நீங்கள் வந்துட்டு கொல்யூஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ புரிஞ்சுக்கும். அப்போ நான் இதோட கொல்யூஷனை வந்துட்டு எங்கே ஃபிக்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கொல்யூஷனை வந்துட்டு மாஸ்க்கை வந்து 2ல் போட்டேன்னா முடிஞ்சிச்சு. இப்போ சேவ் பண்ணிவிட்டு கேமை ரன் பண்ணுறேன். என்ன ஏதோ பிரேக் ஆகிருக்கு கைஸ். ஸ்டாட்டிக் பாடின்னு கோட் வந்திருக்கு. இதை வந்துட்டு ஏரியா 2Dன்னு மாற்றணும். ஏன்னா எக்ஸ்டெண்ட் ஸ்கிரிப்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஸ்கிரிப்ட் பண்ணிட்டோம் நம்ம, ஸ்டாட்டிக் பாடி 2D ஸ்கிரிப்ட். அதனால தான் இந்த பிரச்சனை வந்தது. சரி, இப்போ நான் கீழே வந்துட்டேன். பிளேயர் டைட் வந்துச்சு. இப்போ பிளேயரை வந்துட்டு இது பண்ணணும். ஆன் பாடி என்டர் சிக்னலை வந்துட்டு எமிட் பண்ணோன்னு பாடி டாட் Q3, அதாவது எந்த பாடி என்டர் ஆச்சோ அதை வந்துட்டு வேனிஷ் ஆக்கிடுன்றது தான் கேம். ஓகேவா? இப்போதைக்கு அதான் பண்ணுறோம். பிளேயர் டைட் ஃபஸ்ட்டு பிளேயர் டைடை பிரிண்ட் பண்ணி பிளேயர் டைடை ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ண அப்புறம்
இதை பண்ணலாம். சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் ரன் பண்ணேன்னா பாயிண்ட் கரெக்டாக இருக்குது. பிளேயர்ஸ் எடுத்தோன்னே பாருங்கள், பிளேயர் இங்கே வரலை. ஸோ என்ன ஆச்சுன்னா திருப்பி சீனோட ஸ்டார்டிங்கே வந்துட்டோம். கேமரா ஃபாலோ மூவ்மெண்ட் வந்து பிளேயர் எங்கே ஸ்டார்ட் ஆச்சோ அங்கேயே வந்து நின்றுடுச்சு. ஆனால் பிளேயர் திருப்பி ரீஸ்பான் ஆகலை. ஸோ ரீஸ்பான் ஆகாததுக்கு காரணம் வந்துட்டு என்ன பண்ணணும்னா பாடியை வந்துட்டு ரீஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அது மாதிரி எதாவது இருக்கான்னு பார்ப்போமா. பாடி டாட் ஏன் எதுவும் வரமாட்டேங்குதுன்னு தெரியலையே. நிறைய வருமே. இங்கேயே கடோட்டே வந்துட்டு எக்ஸாம்பிள் கொடுக்கும். ஆனால் வந்துட்டு பாடி டாட் அது வந்துச்சு பாருங்க. பாடி டாட் கியூ ஃப்ரீ இல்லையே. கியூ ஃப்ரீ இல்லை. பாடி டாட் சீன் ரீலோட். ஓகே, கூகுள் பண்ணி பார்ப்போமா. என்ன எனக்கு கூகுள் பண்ணோம் இங்கன்னா ஓகே. ஸோ என்ன பண்ணணும்னா மேக் ஏ கேரக்டர் அதாவது என் கேரக்டர் பாடி 2D வந்துட்டு பாடி 2D டு ரீலோட் டு ஸ்டார்ட் பொசிஷன். அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஹவு டு ஐ ராப் மை பிளேயர் கேரக்டர் பேக் டு வேர் இட் ஸ்டார்டட். ஓகே, இதை வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா வெக்டார்லாம் இல்லை, செட் பொசிஷன் இல்லை, இவ்வளோலாம் கஷ்டப்பட வேணாம். ஏதோ ஒன்று ஈஸியாக இருக்கும். இல்லை பழைய ஸ்கிரிப்ட்லேயே பார்ப்போம். இருங்க, நான் பண்ணி வச்ச பழைய ஸ்கிரிப்ட்லேயே பார்ப்போமா. பிளேயர் இறந்தா என்ன பண்ணுறேன். டெத் ஆஃப் எ பிளேயர் வாட் ஆம் ஐ டூயிங். ப்ராக்டிஸ்டுட்டை ஓப்பன் பண்ணோன்னா ப்ராக்டிஸ்டுட்டில் ஆன் டெத் ஆஃப் எ பிளேயர் கில் ஜோன் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். கில் ஜோனில் ஸ்கிரிப்டில் என்ன பண்ணியிருக்கேன், ரீலோட் கரன்சி. ஆனால் கெட் ட்ரீ ரீலோட் கரன்சின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, ஓகே, இதை பார்ப்போம் வந்து அப்புறம் மீதி இதுக்கு வருவோம். இப்போ வந்துட்டு டேபா ஆல் டேப் இல்லை விண்டோஸ் டேப் கண்ட்ரோல் டேப் ஆல் டேப் கெட் ட்ரீ டாட் ரீலோட் கரன்சி. ஓகே, இது என்ன பண்ணோன்றது நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோன்னா கேம் வந்துட்டு இப்போ நான் உள்ளே வந்துட்டு கீழே வந்துட்டேன். கேம் எனக்கு வந்து திருப்பி ரீலோட் ஆகிடுச்சு. ஸோ இன்ஃபினிட் கிளிச்சில் மாட்டிக்கிட்டோம். இதேமாதிரி நான் எவ்வளோ நேரம் பண்ணாலும் ப்ளே டை ஆகி திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இது வரைக்கும் ஓரளவு நம்ம பண்ணிட்டோம். இதில் இன்னும் அந்த கெட் ட்ரீ ரீலோட் கரன்சின்னு என்ன பண்ணோன்னா கெட் ட்ரீனா இதோட ட்ரீ போகும். இதுக்கு ட்ரீ இல்லை. இதை வந்து நான் எங்கே இம்போர்ட் பண்ணியிருக்கேன், இது ரன் ஆகும்போது நம்ம வேர்ல்டில் இருக்கும். அதோட முதல் ட்ரீ, இந்த ட்ரீ எடுத்து ரீலோட் சீன் பண்ணோம். இப்போ உங்களுக்கு வந்துட்டு அதனால் திருப்பி எல்லாமே ரீலோட் ஆகும். ஸோ இப்படி தான் கேம் வந்துட்டு இப்போ கில் ஜோன் இது பண்ணியிருக்கோம். ஸோ பிளேயர் எங்கே அவுட் ஆனாலுமே கில் ஆகணும். கரெக்டாக தாண்டி போய் இங்கே அவுட் ஆனால் பாருங்கள், கரெக்டாக பவுண்ட்ரி செட் பண்ணதுனால இன்ஃபினிட் பவுண்ட்ரி விழுந்து கரெக்டாக அவுட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு கில் ஜோன் நம்ம ஸ்கிரிப்ட் எழுதிட்டோம். கில் ஜோன் ஸ்கிரிப்ட் எப்படி பார்த்தீங்கன்னா திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாடியை கியூ ஃப்ரீ பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கெட் ட்ரீ ரீலோட் கரன்சின்னு கொடுக்குறோம். ஸோ இதனால் பிளேயர் வந்து கில்லிங் நடந்துருச்சு. பிளேயர் கில்லிங் நடந்ததுக்கப்புறம்
பிளேயர் கில்லிங் நடந்ததுக்கப்புறம் வந்துட்டு இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்றது தான் நெக்ஸ்ட். இப்போ அஜெண்டாவில் வந்துட்டு திருப்பி கிரிட்டாக போவோம். என்ன பண்ணணும்னு நினச்சோம், பிளேயர் டெத்து பண்ணிட்டோம். இப்போது எனிமி. இதுக்கு முன்னாடி சில கிமிக்ஸ் ஒர்க் பண்ணலாம். கிமிக்ஸ் ஒர்க் என்னென்னா, என் கேமராவை கொஞ்சம் இப்போ ரொம்ப சிம்பிள், என்ன பிரச்சனை ஆகும் நான் காமிக்கிறேன் பாருங்களேன். ஓகே, கேம் இருக்கா? இந்த கேமில் வந்து வேர்ல்டில் போயிட்டோமா, வேர்ல்டில் போயிட்டு 2D கிளிக் பண்ணிவிட்டு 2Dலேருந்து W எடுத்துனா இந்த Wவை கீழே வச்சுட்டு நான் சேவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன ஆகுது பார்ப்போமா. கேமை ப்ளே பண்ணோன்னா ப்ளே ஷார்ட்கட் மறந்துட்டேன். ப்ளே ஷார்ட்கட் வந்துட்டு F5 ஏதோ இருக்குமே, F6. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனுமே கீழே போயிடுச்சு. ஆனால் என் கேமரா ஆங்கிள் எனக்கு அவ்வளோ கீழே போக வேணாம். ஸோ இதை நான் எப்படி லிமிட் பண்ணலாம், இதை வந்து 2 விதமாக லிமிட் பண்ணலாம். எப்படி லிமிட் பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு இங்கே ஒரு ரூலர் டூல்னு ஒன்று இருக்கும், ஆறுன்னு நினைக்கிறேன் அந்த இது. இந்த ரூலர் டூல் வச்சு இந்த பர்பிள் லைன், இதுதான் நம்ம கேம் விண்டோ, இங்கேருந்து கீழே எவ்வளோ பிக்சல் இருக்குன்னு பார்த்தோம்னா 420 பிக்சல் கிட்ட இருக்கு. ஓகே, கீழேருந்து இது வரைக்கும் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 8 பிக்சல் பாட்டம் டவுன் வைக்கலாம். ஸோ அதாவது என் கேமரா வந்து இங்கே மூவ் ஆகும்போது இதுக்கு கீழே போகக்கூடாதுன்னு ஒரு லிமிட் செட் பண்ண போகிறோம். எப்படி கேமராவுக்கு லிமிட் செட் பண்ணலாம்னா, பிளேயரில் தான் நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் கேமரா செட் பண்ணியிருப்போம். அந்த கேமரா வந்துட்டு போயிட்டு பொசிஷன் ஸ்மூத்திங் ஃபஸ்ட்டு எனேபிள் பண்ணிக்கோங்க. அடுத்து லிமிட்டில் போயிட்டு பாட்டமில் போயிட்டு எத்தனை பிக்சல் வச்சுருந்தோம், 350 பிக்சல் ஃபஸ்ட்டு வச்சு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. பாட்டமில் 350 பிக்சல். இப்போ சேவ் பண்ணிவிட்டு F6 அழுத்துனா கேம் வந்து ரன் ஆகும். பார்த்தீங்களா, கேம் நகரல. ஆனால் கேமில் எனக்கு கொஞ்சம் நகரணும். ஸோ அதை வந்துட்டு நான் 400 பிக்சலாக மாற்றுறேன். இப்போ என்ன நடக்குது பார்ப்போம். சேவ் பண்ணிவிட்டு F6 அழுத்துறேன். கேமரா வந்துட்டு மேலே போகுது. பாட்டம் வந்துட்டு இது பாருங்க, பாட்டம் இவ்வளோ பாட்டம் தெரியுது. ஸோ கேமரா பிளேயரோட மூவ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போது இங்கேருந்து இப்போ நான் இப்படி கீழே விடுறேன்னா கேமரா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நின்றுடும். ஸோ இங்கேருந்து பார்ப்போமா, இங்கேருந்து டேரெக்டாக நான் கேமராவில் கீழே விடுறேன்னா கேமரா கெட் ஸ்டக்ட் அட் அ பாயிண்ட். திஸ் இஸ் லைக் ஃபைன். ஓகே, இது வரைக்கும் நம்ம பண்ணிட்டோம். கேமராவை எப்படி டில்ட் பண்ணி கேமராவை அட்ஜஸ்ட் பண்ணி கேமரா பொசிஷன் வைக்கலான்ட்டுன்னு. ஓகே, இங்கே இன்னொரு ஆப்ஷன் பண்ணேன், பொசிஷன் ஸ்மூத்திங் எனேபிள். இதை என்ன பண்ணோன்னா கேமராவோட பொசிஷனை வந்து கொஞ்சம் வந்துட்டு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணும். கேம் இது வரைக்கும் வந்து முடிச்சாச்சு. ஓகே, டன். இது வரைக்கும் நான் முடித்தேன். கேமரா எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், எனிமி இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். எனிமிக்கும் என்ன பண்ண போகிறோம், புது சீன் தான் க்ரியேட் பண்ண போகிறேன். எனிமிக்கு வந்து எனிமி சீனுன்னு க்ரியேட் பண்ணுறேன். ஐயோ, ஃபஸ்ட்டு வந்துட்டு இதுக்கு வந்துட்டு Ctrl A ஷார்ட்கட் கொடுத்தா நோடு ஓப்பன் ஆகும். நோடில் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா கேரக்டர் பாடி 2D தான், ஏன்னா இதுக்கும் எனக்கு ஃபிசிக்ஸ் ஹேண்டில் ஆகணும். இதை சேவ் பண்ணுறத வந்துட்டு என்ன பண்ணுறேன், எனிமி சீனுன்றதை சீன் ஸ்கிரிப்டில் சேவ் பண்ணுறேன். சேவ். இப்போ எனிமி சீனில் சேவ் பண்ணோன்னா இதை வந்துட்டு ரீநேம் பண்ணி எனிமி மாற்றிடலாம். இப்போ சேவ் பண்ணியாச்சு. இதுக்கு முதல் வழக்கம் போல் என்ன ஆகும், ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்ஸ் ஷேப் தேவை, ரெண்டாவது வந்துட்டு இதுக்கு ஒரு ஸ்ப்ரைட்டு தேவை. முதல்ல வந்து ஒரு ஆனிமேட்டட் ஸ்ப்ரைட் போடுவோம், ஏன்னா எனக்கு எனிமி வந்து ஆனிமேட்டடாக இருக்கணுன்றதுக்காக. ஆனிமேட்டட் ஸ்ப்ரைட் 2D.
இந்த அனிமேட்டட் ஸ்ப்ரைட் 2D செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ அனிமேட்டட் ஸ்ப்ரைட் 2D செலக்ட் பண்ணனா நேராக போயிட்டு அனிமேஷன் செலக்ட் பண்ணோம். அதில் ஸ்ப்ரைட் ஃப்ரேம்ஸ்க்கு செலக்ட் பண்ணோம். இதோட நம்ம இந்த வீடியோவில் 3வது தடவை ஸ்ப்ரைட் ஃப்ரேம்ஸ் எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஸோ இதை கிளிக் பண்ணோன்னே இங்கே டிஃபால்ட் ஆப்ஷன் வருதா, அதில் இந்த கிரிட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிரிட்டை ஓப்பன் பண்ணுங்கள். கிரிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அசட்ஸில் போனீங்கன்னா ஸ்ப்ரைட்ஸில் வந்துட்டு டைரெக்டாக வந்துட்டு எனிமிக்கு இருக்கா, ஸ்லைம் க்ரீன் பிஎன்ஜி. ஓகே, இது என்ன இருக்குது, 3x4 இருக்குது. ஸோ வேர்ட்டிக்கலாக வந்துட்டு 4 இருக்குது, ஹாரிசாண்டலாக 3 இருக்குது. ஓகே, இதை கிளிக் பண்ணால் தெரிஞ்சிடும். ஓ, தப்பாக போட்டேன். வேர்ட்டிக்கலாக 3 இல்லையே, 1 2 3 வேர்ட்டிக்கலாக 4 ஹாரிசாண்டலாக 3. ஃபஸ்ட்டு ஜூம் பண்ணி ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது. ஜூம் பண்ணு 4x போயிட்டு 3 வந்திருக்கு, தப்பாக பண்ணியிருக்கேன். வேர்ட்டிக்கலாக 4, ஐம் சாரி, ஹாரிசாண்டலாக 3, ஹாரிசாண்டலாக 4 இல்லை 3, வேர்ட்டிக்கலாக 4. இப்போ கிளிக் பண்ணுவோமா, டேப். அப்பயும் நான் அது வேர்ட்டிக்கல், இதுதானே வேர்ட்டிக்கல், கரெக்ட் தான். வேர்ட்டிக்கலாக 4, சரி இது 4 மாற்றிட்டு என்டர் கொடுக்காது தான் பிரச்சனை. சரி, ஹாரிசாண்டலாக 3, வேர்ட்டிக்கல் 3. சரி, இதுவுமே 3 கொடுத்து என்டர் கொடுப்போமா, 3 இதை 4 கொடுப்போம், என்டர். 3 வருது, ஆனால் இது 3 தான் வரணும். ஸோ ஹாரிசாண்டலாக 3 கொடுத்தா செட் ஆகலை, ஏதோ செட் ஆகலை. திஸ் இஸ் வேர்ட்டிக்கலாக 4, 1 2 3 4. திருப்பி நான் இல்லை, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஏதோ ஒன்று இருக்குது. திருப்பி கிரியேட் பண்ணுவோம். ஹாரிசாண்டலாக 3 கொடுத்துருக்கானா, எனக்கு 4 வேணும். ஹாரிசாண்டலாக 4, வேர்ட்டிக்கலாக 3. ஓகே, செட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இதுதானே ஹாரிசாண்டல்னு வாங்க, இதுதானே வேர்ட்டிக்கல்னு வாங்க, இல்லை நான் தான் தப்பாக புரிஞ்சுருக்கேன்னா கமெண்ட் பண்ணுங்கள். டேய் தப்பு பண்ணிட்டேடா, இந்த பஞ்சாயத்துலேயே இவ்வளோ தப்பு பண்ணிட்டேன். சரி, 4 3. ஓகே, அனிமேஷன்ஸ் 1 2 3 2 3 4 5 6 7 9. இதுக்கு வந்துட்டு கிரியேஷன் வேணாம், இங்கேருந்து பேசிக்காக இது 2 போதும். வேணும்னா இது வச்சுப்போமா. ஸோ ஃபஸ்ட்லேருந்தே பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இப்படி வரணும், 1 2 3 4 5 6 7 0 1 2 3 4 5 இதை போட்டு ஆட் ஃப்ரேம்ஸ் கொடுப்போம். இப்போது எஃப் அழுத்தி சேவ் பண்ணிவிட்டு, இதுக்கு வந்து கொல்யூஷன் ஷேப் கொடுக்கல, அது வேறு கொடுக்கணும். கொல்யூஷன் ஷேப் எப்படி கொடுக்கலான்றது தான் அடுத்து. எஃப் அழுத்தினா சென்டர் பொசிஷன் பண்ணோம், ஜூம் பண்ணிக்கிறேன் மவுஸ் வச்சு. இப்போது இதுக்கு கொல்யூஷன் ஷேப் வந்து ஒரு கொல்யூஷன் ரெக்டாங்கில் கொடுப்போமா. ஸோ இதுக்கு இங்கே எனிமியை கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஏ எடுத்துனா நோடு ஓப்பன் ஆகும். அதில் வந்து கொல்யூஷன் ஷேப் 2D கொடுத்துட்டேன். அதில் வந்துட்டு கொல்யூஷன் ஷேப்பில் வந்துட்டு ஷேப் செலக்ட் பண்ண போகிறோம். ஷேப் என்னவா செலக்ட் பண்ண போகிறோன்னா, ரெக்டாங்கிள் ஷேப் செலக்ட் பண்ணிவிட்டு W கொடுத்து மூவ் பண்ணிவிட்டு ஏதோ சத்தம் கேட்டது.
ஐ திங்க் இந்த லெவல் இடிச்சா போதும் கொல்யூஷன் ஷேப். ஓகே, சேவ் பண்ணிட்டோமா? இப்போ இதை பிளேயர்ஸ் வேர்ல்ட் சீனுக்குள்ளே எடுத்துகிட்டு வருவோம். வேர்ல்ட் சீனுக்குள்ளே இங்கே ஒரு எனிமி சீன் போடுறேன். சேவ் பண்ணிவிட்டு F6 அழுத்தினேன். கேமில் எவ்வளோ சைஸ் என்னவா தெரியுது? அப்போ ரொம்ப சின்னதாக தெரியுறான். ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணணும்? எனிமி சீனில் போயிட்டு அதோட சைஸை வந்துட்டு மொத்த எனிமியோட சைஸை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணும். மொத்த எனிமியோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எனிமியை கிளிக் பண்ணிவிட்டு எஸ் அழுத்தினேன்னா ஸ்கேலிங்க்கு அதில் ஷிஃப்ட் அழுத்திட்டு இப்போ வந்துட்டு புல் பண்ண போகிறேன். ஐ திங்க் இது போதும்னு நினைக்கிறேன். இப்போ திருப்பி சேவ் பண்ணிட்டேன். F6 அழுத்துறேன். வேர்ல்டில் எண்ட் வரல. இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். இல்லை, இப்பயும் சைஸ் பத்தலை. சரி, எனிமி எடுத்து W அழுத்தி, Wயில் எஸ் அழுத்தி ஷிஃப்ட் அழுத்தி இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி சேவ் பண்ணிவிட்டு இப்போ வேர்ல்டில் போயிட்டு பார்த்தா இங்கே இருக்குது. சூப்பர். இப்போது இதை வந்துட்டு இந்த எனிமியை வந்துட்டு W அழுத்தி மூவ் பண்ணி இங்கே வச்சுட்டேன். சேவ் பண்ணிட்டேன். இப்போ கேமில் ப்ளே பண்ணி பார்த்தேன்னா எனிமி இங்கே இருக்குது. ஆனால் எனிமி ஆனிமேட்டே ஆகலை. பாருங்கள், ஷேப் இருந்து கொல்யூஷன் இருந்ததுனால ஃபிசிக்ஸ் ஒர்க் ஆகுது, இதுவாகுது. ஆனால் ஆன் பாடி என்டரை விட ஏரியா என்டரே போட்டிருக்கலாம் போல். ஆன் பாடி இருக்கிறதுனால கொல்யூஷன் வந்து நம்மளை பாஸ் த்ரூ பண்ண விட மாட்டேங்குது. ஆனால் ஆக்சுவலாக வந்துட்டு பாஸ் த்ரூ பண்ணி நம்மளுக்கு ஹெல்த்து தான் ஒரு கேமில் கம்மியாகும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? இது எப்படி இது பண்ணலான்னா திருப்பி பழையபடி ஒரே இது தான். நம்ம எடுத்த டெசிஷனான கேரக்டர் பாடி 2Dயை மிஸ் பண்ணிட்டு அதை வந்து மாற்றும். அதை என்ன டைப்பாக மாற்ற போகிறோன்னா சேஞ்ச் டைப் வந்துட்டு ஃபிசிக்ஸ் பாடியில் வேறு என்ன இருக்குது? ஸ்டாட்டிக் பாடி 2D இருக்குது. அதை சேவ் பண்ணோன்னா இப்போது பிளேயர் என்ன நடக்குது? இல்லை, ஆக்சுவலாக எனக்கு கேரக்டர் பாடி தான் வேணும் ஒரு சினாரியோவுக்கு. அதை எப்படி நம்ம அச்சீவ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த சினாரியோவுக்கு நம்ம வந்துட்டு கேம் ட்ரை பண்ணுவோம். இப்போ பிளேயர் கிராஸ் பண்ணிட்டு போக முடியுதா? இல்லையே, இங்கேயுமே ஃபிசிக்ஸ் வருது. அப்போ ஏரியா தான். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ரைட் கிளிக் பண்ணி சேஞ்ச் நோட் கொடுத்து ஏரியா 2D இப்போ சேவ் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணி பார்ப்போமே. பிளேயர் இதை கடந்து போகிறானா பார்ப்போம். கடந்து போகிறான். ஓகே, ஆனால் இது கடந்து போகக்கூடாது. ஆக்சுவலாக ஹிட் பண்ணி பிளேயர் அடி வாங்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளோட அனிமேட்டட் ஸ்ப்ரைட் 2Dயை ஃபிக்ஸ் பண்ணுவோம். போன வாட்டி என்ன ஆச்சு? அனிமேஷன் ரன் ஆகாததுக்கு போன வீடியோவில் நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தேன். 10 அழுத்தி 10 ஃப்ரேம்ஸ் வச்சுட்டேன்னா இது வந்து எனக்கு வீடியோ 10 ஃப்ரேம்ஸ் ஓடணும். இந்த ஆட்டோ ரீலோட் ஆன் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு இப்போ கேம் பார்த்தா இப்போ நம்மளோட எனிமி நவுந்துட்டு இருக்கும். டும். ஆனால் இது அடி வாங்குற மாதிரி இருக்குது. ஸோ ரெட் அனிமேஷனை நம்ம ஐ திங்க் ரிமூவ் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். ஃப்ரேமை வந்து ஸ்லோ பண்ணலாம். ரொம்ப ஸ்பீடாக தான் இருக்குது ஃப்ரேம். அப்போ என்ன பண்ணுறேன்? என்னோடய அனிமேட்டட் ஸ்ப்ரைட் 2Dயை கிளிக் பண்ணேன்னா ஸ்ப்ரேம் தான் இதில் வந்துட்டு இதை வந்து டெலீட் பண்ணிடுறேன். டெலீட்டுக்கு இதை கிளிக் பண்ணி டெலீட் ஐக்கானுக்கு பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணிவிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்? ஃப்ரேமை வந்துட்டு 4 FPS வைக்கிறேன். 4 FPS வச்சு சேவ் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக 4ம் வைக்க வேணாம், 3 FPS வைப்போம். ஏன்னா 6 இருக்குது. 0.5 ஃப்ரேமுக்கு ஓடும் ஒன்று. ஓகே, இதுவுமே ஆனால் ஸ்பீடாக தான்டா இருக்குது. 2 frames per second வச்சு பார்ப்போமா? 2 வச்சு பார்ப்போம். சேவ் பண்ணியாச்சு. இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். எனக்கு இந்த ஸ்லோனஸ் போதும். ஓகே, இப்போது இங்கே போயிட்டு ஆன் ஏரியா என்டர்டா இதுக்கு ஸ்கிரிப்ட் எழுதணும். ஏன்னா ஒரு இன்ட்ராக்ஷன் நடக்கணும். இப்போ இன்ட்ராக்ஷன் நடந்தால் தான் பிளேயர் வந்துட்டு டை ஆறானா இல்லையா இது எல்லாமே இருக்குது. ஸோ இன்ட்ராக்ஷன் நடக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? பழையபடி ஸ்கிரிப்ட் தான், வேறு வழியே இல்லை. நம்ம ஸ்கிரிப்ட் போட்டு தான் ஆகணும். இங்கே ஸ்கிரிப்ட் போட்டோன்னே இதுங்களேன், ஸ்கிரிப்ட் போடாமல் ஒரு விதத்தில் என்னால் அச்சீவ் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். ஜஸ்ட்டு ட்ரை. இந்த வீடியோவுக்கு நான் இதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணல. இந்த கில் ஜோனை வந்துட்டு இதுக்குள்ளே
கில் ஜோன் ஸ்கிரிப்டை தான் யூஸ் பண்ணியிருக்கணும். நான் கோடில் இதை தான் தப்பு பண்ணியிருக்கேன். இதை தான் ஆப்டிமைஸ் பண்ணி எழுதணும்னு நினச்சேன். கில் ஜோன் ஏரியா போட்டு டைமர் போட்டு இது பண்ணியிருக்காங்க, தவிர்த்து அதுக்கு கொல்யூஷன் ஆட் பண்ணல. ஆனால் ஸ்லைமுக்கு என்ன பண்ணியிருக்கேன், ஸ்லைமுக்கு ஒரு நோடு ஆட் பண்ணி அதில் வந்துட்டு கில் ஜோன் ஆட் பண்ணி அதை ஆட் பண்ணியிருக்கேன். வாவ், இதை தான் தப்பு பண்ணியிருக்கோம். ஓகே, ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். இதை ரீஒர்க் பண்ணலாம். ஆனால் சாரி கைஸ், உங்களுக்கு நான் சொல்லித்தரும் போது நிறைய மிஸ்டேக் பண்ணுறேன். முடிஞ்சால் இந்த சீரீஸ் கழிச்சு திருப்பி இதோட கரெக்டட் சீரீஸாக திருப்பியுமே போடுற ட்ரை பண்ணுறேன். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துல வந்துட்டு சீனில் போயிட்டு நோடு டைப்பை மாற்ற போகிறோம். சேஞ்ச் டைப் டு நோட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்குள்ளே வந்துட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்து கில் ஜோன் சர்ச் பண்ணி பார்ப்போம். கில் ஜோன் வருதா? இல்லையே, கில் ஜோன் வரல. கில் ஜோனை வந்துட்டு என்ன பண்ணுறோம், கில் ஜோனை வந்துட்டு இதுக்குள்ளே கொண்டு வந்து இங்கே போடுறோம். கில் ஜோனை போட்டுட்டு அதுக்குள்ளே வந்துட்டு இதையும் ஆட் பண்ணி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன். சேவ் ஆகிடுச்சா? இப்போது ஐ திங்க் இந்த எனிமீனோட வந்துட்டு இதை வந்து நோட் 2Dயில் இன்டியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். சேஞ்ச் டைப் டு நோட் 2D. ஏன்னா எல்லாமே பேரண்ட் நோட் தான். ஸோ நோட் 2D இது பண்ணிக்கிறேன். நோடும் ஒன்று தான், நோட் 2D தான். இதை சேவ் பண்ணிவிட்டு இப்போது என்ன பண்ணுறேன், கில் ஜோனில் இருக்க என் எனிமி சீனை பார்க்க போகிறேன். ஸோ இப்போ போய் கேம் ஆனேன்னா நேச்சுரலாக இப்போ எதுவுமே பண்ணாமல் நம்ம பிளேயரை ஹிட் பண்ணாலே அவுட்டு. பாருங்கள், பிளேயர் ஹிட் பண்ணாலே அவுட் ஆகிறானா. ஸோ இதை வந்துட்டு கில் ஜோனில் ஒரு தப்பு என்ன நடந்ததுன்னா, எனிமியை வந்துட்டு ஜூம் பண்ணணும். எஃப் அழுத்தி கில் ஜோனில் இருக்க எனிமி இல்லைப்பா, எனிமியை வந்துட்டு டபிள்யூ அழுத்தணும். மொத்தமாக டபிள்யூ அழுத்து, டபிள்யூவில் எஸ் அழுத்தினா ஸ்கேலில் அழுத்திட்டு ஷிஃப்ட் அழுத்தி அதை புல் பண்ணி சேவ் பண்ணிவிட்டு இப்போ ரீலோட் பண்ணுறேன் கேமை. வந்துட்டு இப்போ பார்த்தோன்னா சைஸ் இப்போ பெருசாக இருக்கா பாருங்கள். இப்போ ஹிட் பண்ணால் பிளேயர் ஆட்டோமேட்டிக்காக அவுட் ஆகுது. அவுட் ஆகிட்டு ரிவர்ஸ் ஸ்டார்ட் ஆகிறான். இதை இன்னும் தள்ளி போனோன்னா இப்போ இவனை தாண்டி போயிட்டு இப்படி இடித்தாலும் அவுட் ஆகிடுவான். அவுட் ஆகிட்டேன். ஓகே, இது வரைக்கும் கேம் ஃபைன். இது பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணிட்டோம், எனிமி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம், எனிமியை வந்து எப்படி கில் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இது எல்லாமே பார்த்துருக்கோம். இதில் வந்துட்டு நம்ம அடுத்து வந்துட்டு என்ன பண்ணலாம், ஒரு ப்ராப்பராக வேர்ல்ட் பில்ட் பண்ணி கேமை வந்துட்டு இது பண்ணலாம். ஓகே, கில் ஜோன் பண்ணியாச்சு, இது பண்ணியாச்சு, பிளாட்ஃபார்ம் பண்ணியாச்சு. நம்மளோட இனி ஆல்மோஸ்ட் கேம் க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வேர்ல்ட் பில்டிங் தான் போகிறோம். வேர்ல்ட் பில்டிங் போடுறதுக்கு என்ன பண்ணுறோன்னா, டைல் மேப்பை திருப்பி கிளிக் பண்ணி வரைய ஆரம்பிக்கிறோம். இதுதான் இப்போ நான் எப்படி வரைகிறேன்றது ஒண்டி பாருங்க. இப்போ வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு வானத்தை செலக்ட் பண்ணணுமா, எனக்கு வந்து ஸ்கை வரணும். ஸ்கைக்கு பேசிக்காக நான் அதுக்கு முன்னாடி வந்து இதை செலக்ட் பண்ணி, ஐயோ கண்ட்ரோல் இசட், இதை செலக்ட் பண்ணி இப்போ வந்துட்டு இதெல்லாம் இடிக்குதா, இதெல்லாம் இடிக்கக்கூடாது. செலக்ட் ஆயிருக்கு. இல்லை, கண்ட்ரோல் இசட், இது இங்கே பாருங்க, சூப்பர். இது எல்லாமே சீன் செலக்ட் ஆகிடுச்சா. இப்போது இதில் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, என்ன பண்ணேன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த பெயிண்ட் பக்கெட் டூல் பண்ணி இதை கிளிக் பண்ணோன்னா ஃபுல்லாக இப்போ இது க்ரியேட் ஆகிடுச்சு. இது க்ரியேட் ஆனாலுமே இது எனக்கு பேக்ரவுண்டில் இந்த ட்ரீ மறைக்குதே.
அதை நம்ம சால்வ் பண்ணணும். இப்படின்றது பார்க்கணும். இந்த மரம் நம்மளோட பேக்ரவுண்டை மறைக்குது. சரி, இது அப்புறம் சால்வ் பண்ணுவோம். அடுத்து வந்துட்டு என்ன பண்ணுறோம், இதுக்கு மேலே வெள்ளை இது வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறோம். பெயிண்ட்டுக்கே திருப்பி போகலாம். பெயிண்ட் போயிட்டு அப்படியே ட்ரா பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இதுக்கப்புறம் நான் வெறும் ஒயிட்டை வண்டி கிளிக் பண்ணுறேன். சாரி, ஒயிட் வண்டி கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் செட் கொடுத்துட்டு இதை வந்துட்டு இதை ஃபுல்லாக நீட்டாக வரையணும். நீட்டாக வரைஞ்சிட்டா முடிஞ்சிடும். இன்னும் பெருசாக பிரச்சனை இல்லை. இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டேன்னா இதை ஃபில் பண்ணுறதுக்கு பக்கெட்டை திருப்பி கிளிக் பண்ணி இது கொடுத்தா ஒயிட்டாக மாறிடுச்சு. ஓகே, இப்போது அடியில் இருக்க இதை செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த ராக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், ஒரு இது வரைக்கும் ஃபைன். இதுக்கு மேலே போடல. பெயிண்ட் போட்டுட்டு அதால் டிடெக்ட் பண்ண முடியல. இப்போது பெயிண்ட் பக்கெட்டை திருப்பி கிளிக் பண்ணி பெயிண்ட் பண்ணோன்னா அடியில் இருக்கிறதுமே ரெடி. சூப்பர். இப்போது எனக்கு ஒரு கலர் பேலட் சேஞ்ச் வந்து நடுவில் நடக்கணும். கலர் பேலட் சேஞ்சுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, அதுக்கு முன்னாடி இந்த ப்ளூவே செலக்ட் பண்ணிவிட்டு பெயிண்ட்டை திருப்பி கொடுத்துட்டு இது வரைக்கும் வந்துட்டு இதுவும் இது வந்துட்டு இது வரைக்கும் வந்துட்டு ஒயிட்டை வந்துட்டு இது வரைக்கும் வைக்கிறேன். இப்போ பெயிண்ட்டை திருப்பி கிளிக் பண்ணிவிட்டு ஒயிட் வந்துட்டு இங்கே ஃபில் பண்ணிடும், ப்ளூ வந்துட்டு இதை ஃபில் பண்ணிடும், டார்க் ப்ளூ வந்துட்டு இங்கே ஃபில் பண்ணிடும். ஸோ என்ன பண்ணுறேன், இப்போ பெயிண்ட்டை திருப்பி எடுத்துட்டு ஒரு லேயர், அதாவது கண்ட்ரோல் செட் சில பெயிண்டோட இண்டெக்ஸை மேலே போக வைக்கணும், சில பெயிண்டோட இண்டெக்ஸை கீழே போக வைக்கணும். அதுதான் அடுத்து எப்படின்னு பார்க்கணும். ஸோ இருங்க, அது அப்புறம் பார்ப்போம். கண்ட்ரோல் செட் ஓகே, இது வரைக்கும் என்ன பண்ணலாம், பெயிண்ட்டை ஃபில் பண்ணணும். பக்கெட்டை கிளிக் பண்ணிட்டு ஃபில் பண்ணோன்னா ஃபில் ஆகிடுச்சு. ஆனால் ப்ளூ வந்துட்டு எனக்கு இந்த பக்கெட் இல்லைப்பா. பெயிண்ட் போட்டு ப்ளூ இந்த இடத்துல ஃபில் பண்ணிட்டேன்னா சேவ் ஆகிடுச்சு. இப்போ என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு இதுவுமே நான் சர்ச் பண்ணல, ப்ரிப்பேர் பண்ணல. பேசிக்காக எனக்கு ஒரு டைல் செட்டுக்கு முன்னாடி இன்னொரு டைல் செட் இது பண்ணணும். அப்போ நான் டைல் செட் மேப் போயிட்டு சில டைல் செட்டை செலக்ட் பண்ணணும். பெயிண்ட்டு போயிட்டு செட் பண்ணிவிட்டு டெக்ஸ்டர் ஜெட் இண்டெக்ஸ் என்ன பண்ணுறேன், ஓகே, ஜெட் இண்டெக்ஸை 1 கொடுக்குறேன். அதுக்கு ஒண்டி இதெல்லாம் 1பா, இதெல்லாம் 1. இதெல்லாம் 1. இந்த ஜெட் இண்டெக்ஸ் எல்லாம் 1. வேறு என்ன இருக்குது, இங்கே இருக்குது. இது ஜெட் இண்டெக்ஸ் எல்லாம் 1, இது 0. இப்போ சேவ் பண்ணிவிட்டு பார்த்தா எல்லாம் நீட்டாக இருக்கும். இப்போது நான் இதுக்கு பின்னாடி பெயிண்ட் அடித்தாலும் பெயிண்ட் வந்துட்டு பெருசாக அஃபெக்ட் ஆகாது. பார்க்கலாமா, டைல் மேப் போயிட்டு பெயிண்ட்டை வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், ஆஹா இன்னும் மாறலையே, ஏன் மாறலை? சேவ் பண்ணிட்டோம். டைல் செட்டில் போயிட்டு ஆர்டரிங் ஜெட் இண்டெக்ஸ் சேவ் பண்ணிட்டோமா, பெயிண்ட்டு செலக்டு செட்டப்பு சேவ் பண்ணிட்டேன். இப்போது நான் லைட் ப்ளூ கொடுத்தேன்னா பெயிண்ட் அடித்தா போகக்கூடாது. பார்ப்போம். டைல் மேப்பை திருப்பி கிளிக் பண்ணி டைல் செட் கிளிக் பண்ணி பெயிண்ட்டை செலக்ட் பண்ணி செட்டப்பா, டைல் செட் இல்லைப்பா, டைல் மேப் கிளிக் பண்ணி ப்ளூ கொடுத்து இங்கே ப்ளூ போகுது. சம்திங் இஸ் ஸ்க்ரூவிங் அப்.
ஏதோ ஒன்று ஆர்டரிங்கில் அடி வாங்குது. ஆர்டரிங் அடி வாங்கும்போது டைல் செட்டை தான் நம்ம திருப்பி பார்த்தோம். டைல் செட்டில் போயிட்டு செட் இண்டெக்ஸ் இதுக்கெல்லாம் செட் பண்ணிட்டேன். என்ன பண்ணலாம், செட் இண்டெக்ஸை 2 செட் பண்ணிடலாம். செட் இண்டெக்ஸ் 2 வச்சுட்டு சேவ் பண்ணலாமா? சேவ் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு டைல் மேப்ல போயிட்டு ப்ளூ பெயிண்ட் அடிச்சா ப்ளூ பெயிண்ட் போகுது. கண்ட்ரோல் இசட் தான் வரும். சேவ் பண்ணிட்டு இல்லை, சம்திங் இஸ் ராங். பெயிண்டிங் த வேர்ல்டில் இது எனக்கு அந்த பெயிண்டில் நடக்கவே இல்லையா, அந்த கேம் பில்டிங்கில் இல்லை, நான் பண்ணி பார்க்கவே இல்லையா பாருங்க. 2D கேமில் ஓகே, நான் அது மாதிரி ஒரு அசட் இன்ட்ரடியூஸ் ஏதோ பண்ணியிருக்கேனே, கரெக்டாக தான் வருது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், டைல் மேப்பில் போய் செக் பண்ணலாம். டைல் மேப்பில் போயிட்டு டைல் செட்டில் போயிட்டு செலக்டு செட்டப் பெயிண்ட் செலக்டட் ப்ராப்பர்ட்டி செட் இண்டெக்ஸ்லாம் மாற்றலை, மாடுலேட் மாற்றலை, டெக்ஸ்டர் அதுனா மாற்றலை, ஃபிசிக்ஸ் லேயர்ஸ் தான் இல்லையே, பெருசான ஃபிசிக்ஸ் லேயரே மாற்றலை, வைஸ் ஆர்ட் ஆச்சுன்னா மாற்றலை, ப்ராபபிலிட்டியும் மாற்றலை. எப்படி வந்துட்டு இந்த இடத்துல கரெக்டாக வந்த சீன் எனக்கு அங்கே கரெக்டாக பெயிண்ட் ஆக மாட்டேங்குது. திஸ் இஸ் சம்திங் ஐ ஹாவ் டு செக் அண்ட் லெட் யூ நோ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன் எனக்கு என்னன்றது தெரியல. டைல் மேப்பில் ஏன் பெயிண்ட் வந்துட்டு ரிவர்ஸாக பெயிண்ட் ஆகுதுன்றது. இது வரைக்கும் பண்ணியிருக்கோம். கேமில் இது எப்படி கலர்ஃபுல்லாக வருதா இல்லையான்னு பார்ப்போம். ப்ளே பண்ணி பார்ப்போமா? ப்ளே பண்ணி பார்த்தா அதோ பாருங்க. ஐயோ, இது என்னோட இதுதான் கைஸ், என்னோட நான் ஆல்ரெடி பண்ணி வச்ச கேம். இதில் புல்லட் ரெடி பண்ணேன்னு நினைக்கிறேன். இல்லை, புல்லட் ரெடி பண்ணல. இங்கே பார்த்தீங்கன்னா சவுண்ட் வரும் கேமில், எனிமீஸே காணும். அவ்வளோதான், சேர்த்து போயிட்டேன். இதோ பாருங்க, சேர்த்து போயிட்டேன். ஆஹா, இதில் வெப்பன் இன்ட்ரடியூஸ் பண்ண, வெப்பனை திரும்புறதுக்கு கோடு எழுதவே இல்லை. இதெல்லாம் இந்த சீரீஸில் நம்ம பார்ப்போம். இதை ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இதை இவ்வளோ தூரம் பண்ணி இப்போ இதை குத்துனா ஏய் ஜம்ப் ஆகிட்டு ஃபிக்ஸ் ஆகலையா என்ன? ஓகே. அது வர வரைக்கும் வெயிட் பண்ணணும், இல்லைன்னா கஷ்டம். வந்துட்டோமா? எனிமி இங்கே எங்கேயோ வச்சுருப்பேனே. அதோ ஒரே ஒரு எனிமி டெஸ்ட் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். மொத்தம் ஸ்கோரு எனிமி அவுட்டு. எனிமி கில்லையும் எழுதலை. சரி, எனிமி கில் எழுதுனேன்னு நினச்சேன், எழுதலை. ஓகே, மொத்தம் எவ்வளோ பாயிண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கோன்னு வரும். 2 காயின் எடுத்துருக்கோமா? எல்லாம் டிஃப்ரெண்ட் டைப் செக் பண்ணுறதுக்காக பண்ணது, அசட்ஸ்லாம் வச்சு பண்ணது. டன் 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 டன். சரி கைஸ், போதும். ஓடி போதும் நீ. ஓகே, இதை ப்ளே பண்ணி பார்ப்போம் இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோன்ட்டுன்னு. இது வரைக்கும் பாதை காமிச்சு இதெல்லாம் பண்ணோம். காயினை காணும். ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ காயின் எதுவுமே காணுமே. ஜெட் இண்டெக்ஸில் காயின் எடுத்திருக்கோம், ஆனால் காயின் தெரியல. அப்போ நான் பெயிண்ட் பண்ண ஏதோ ஸ்க்ரூ அப் ஆகிருக்கு. டைல் செட்டில் போயிட்டு ஆர்டரிங்கை மாற்றுவோமா? ஜெட் இண்டெக்ஸோட ஆர்டரை வந்துட்டு -1 கொடுப்போமா? -1 கொடுத்துட்டு இது எல்லாத்தையும் -1 ஆக்கு திருப்பி.
எல்லாம் தெரியுதுன்னா பார்ப்போம். ஏதோ இங்க நடந்திருக்கு. இப்போ இப்போ சேவ் பண்ணிட்டு இதை நான் திருப்பி வரைகிறேன். -1 இல்லடா, +1டா. சேவ் பண்ணிட்டு செலக்ட் டைல் மேப்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் எரேஸ் பண்ணிடலாமா? எரேஸுக்கு எதுன்னு தெரியலையே. எரேஸுக்கு பண்ணாலே எரேஸா? எரேஸ் எப்படி பண்ணுவேன்? ஸோ இங்கே இருக்கு பாருங்க, செலக்ட் பண்ணிட்டு எரேஸ். அவ்வளோதான், எரேஸ் பண்ணியாச்சா? இப்போ என்ன பண்ணுறேன், இதை வந்து மொத்தமாக செலக்ட் பண்ணுறேன். மொத்தமாக செலக்ட் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட்டு இந்த மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு எரேஸ் இல்லைப்பா, பெயிண்ட் இங்கே வைக்கிறேன். பெயிண்டிங்கை வச்சுட்டு சேவ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம பெயிண்ட் அடித்தா என்ன நடக்குது பார்ப்போமா? ஏண்டா Z இண்டெக்ஸ் மைனஸில் தான்டா வச்சுருக்கேன். இங்கெல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுற, நீ வண்டி ஏன்டா மாற்றி ஒர்க் ஆகுற? சேவ் பண்ணு ஃபஸ்ட்டு, திருப்பி பண்ணி பார்ப்போம். திருப்பி பண்ணாலும் இதான் வந்து ஏன் இது சொதப்புது? டைல் செட்டு, பெயிண்டில் Z இண்டெக்ஸ் 1 வச்சுருக்கேன். Z இண்டெக்ஸ் 1 வச்சுமே நீ இவ்வளோ அடி வாங்குறியே. Z இண்டெக்ஸ் 2 வச்சுட்டு உன்னை ஒண்டி 2ல் வைக்கிறேன்டா. தெரிஞ்சு இப்போ சேவ் ஆயிடுச்சு. டைல் மேப் போயிட்டு ஷிஃப்ட்டு இதை மொத்தமாக பெயிண்ட் பண்ணால் பேக்ரவுண்ட் ஏன் எம்டி அவுட் ஆகுது இது தெரியல. இதை வந்துட்டு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணணும் கைஸ். ஓகே, ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம், நம்ம அடுத்து வந்துட்டு போகலாம். அந்த கேம் பார்த்த எல்லாருக்கும் தெரியும், இன்னும் 2 ஃபீச்சர் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். எனிமி ஸ்லைடிங் ட்ரை பண்ணலாம். எனிமி ஸ்லைடிங் வந்துட்டு ட்ரை பண்ணலாமா? எப்படி பண்ணலான்னா ரொம்ப சிம்பிள். இன்னொரு எனிமி சீனை உள்ளே கொண்டு வாங்க. எனிமி சீனை உள்ளே கொண்டு வாங்க, இங்கே வைக்கிறேன். ஓகே, சேவ் பண்ணிட்டேன். இப்போது அடுத்து வந்துட்டு இந்த எனிமி சீனில் என்ன பண்ண போகிறேன், ஆல்ரெடி மூவ் பண்ணுறதுக்கு பண்ணது தான் ஆனிமேஷன் பிளேயரை யூஸ் பண்ண போகிறேன். ஆனிமேஷன் பிளேயர் 3ல் பிளேயரை யூஸ் பண்ணிவிட்டு இப்போது இங்கே கரண்ட் அனிமேஷனில் போயிட்டு கரண்ட் அனிமேஷனில் போயிட்டு ஸ்டாப் பிளேபேக் ஆப்ஷன், அனிமேஷன் நியூ அனிமேஷன் கொடுப்போம். நியூ அனிமேஷன் கொடுத்து ஓகே, நியூ அனிமேஷன் கொடுத்தோன்னே என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வந்துட்டு எனிமியை வந்துட்டு W அழுத்தி மூவ் பண்ணுறதுக்கு இங்கே வச்சுட்டேன் தரையில். ஸோ இருங்க கொஞ்சம் இதை ஸ்க்ரால் டவுன் பண்ணி ஜூம் பண்ணிக்கலாம். எனிமி கரெக்டாக எங்கே இருக்கான், இங்கே இருக்கான். ஸோ இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் போகணும். ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபார்மில் நோடில் வந்து பொசிஷனை வந்துட்டு மொத்தம் எத்தனை ஃப்ரேம் வைக்க போகிறேன்னா 6 ஃப்ரேம் வச்சுட்டு சேவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரேம் ஃபஸ்ட் ஃப்ரேம் இதை வச்சு கீ மென்ஷன் பண்ணிட்டோன்னா ஃப்ரேம் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இதுவே ஷிஃப்ட் அழுத்தி அப்படியே நகர்த்தி இந்த கார்னரில் வச்சோன்னா வச்சுட்டு ஃப்ரேம் 6 செலக்ட் பண்ணோம். ஃப்ரேம் 6 செலக்ட் பண்ணிட்டு இதை அப்படியே கார்னரில் நகர்த்தி வச்சுட்டு இதை பொசிஷனை திருப்பி ஃப்ரேம் பண்ணோன்னா சேவ் ஆகிடுச்சா? இப்போ என்ன பண்ணலாம், ஆட்டோ ப்ளே கொடுக்கலாம். ஆட்டோ ப்ளே கொடுக்கறதுக்கு இது ஆட்டோ ப்ளே கொடுத்துட்டு அடுத்து வந்துட்டு பிங் பாங் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணி பார்ப்போமா? ரொம்ப நேரம் எடுக்கிற மாதிரி இருக்கே. ஃப்ரேமை வந்துட்டு கீயை வந்துட்டு இந்த 4th ஃப்ரேமில் வச்சு பார்ப்போமா? இது ஸ்பீடாக நடக்குது. அப்போ என்ன பண்ணலாம், ஃப்ரேமை வந்துட்டு 4ஆக மாற்றிடலாம்.
4th ஃப்ரேம் வச்சு சேவ் பண்ணிட்டோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட எனிமி சூப்பராக இங்கே ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இங்கே ஒரு எனிமி இருக்கானா ஜம்ப் பண்ணி நான் இங்கே போயிட்டேன்னா காயின் எடுத்துட்டேன். பார்த்தீங்களா, இப்போ எனிமி தொட்டோம், நம்ம அவுட் ஆகிட்டோம். பிளேயர் கில். இது வரைக்கும் கேம் ரெடி பண்ணியாச்சு. பிளேயர் எப்படி நகர்த்தணும், எனிமி வச்சு எனிமி எப்படி நம்ம அனிமேஷன் பிளேயர் வச்சு நகர்த்தலாம், இது வரைக்கும் பார்த்துட்டோம். இது வரைக்கும் ஓகே கைஸ், சூப்பர் நைஸ். அடுத்து வந்துட்டு என்ன பார்க்க போகிறோன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் இதை நம்ம கவர் பண்ணலான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அரௌண்ட் 50 மினிட்ஸ் வந்திருக்கு. ஹாய் ப்ரோ, ஹலோ, சாரி சேட்டை பார்க்கவே இல்லை. எனக்கு நீங்கள் இருக்கீங்களான்னு தெரியல, நான் இங்கே கேமை கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். ஜேம்ஸ் ஆர்ட் who's this? ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம், இது வரைக்கும் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து என்ன பண்ணலாம்? டீம் பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஹாய், ஹலோ ப்ரோ. நீ எப்போ மெசேஜ் பண்ணணும்னு தெரியல ப்ரோ, ஐம் சாரி. ஸ்டீம் பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம் ஃப்ரம் ஆர்மக்கடல் புறா கேம்ஸ்.